ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்ட பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு ரயில்வே துறையில் குறைவாகவே தமிழகத்திற்கு நிதி கிடைத்தது. அப்போதெல்லாம் கூட்டணியில் யார் இருந்தார்கள் என சொல்ல தேவையில்லை என்று திமுக மற்றும் காங்கிரஸை மறைமுகமாக விமர்சித்தார். மேலும் பாஜக ஆட்சியின் ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு 6000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்துள்ள முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம், பொருளாதார அளவுகோல் என்பது முந்தைய ஆண்டுகளை விட நடப்பாண்டில் நிச்சயம் அதிகமாகத்தான் இருக்கும். முதல் ஆண்டு பொருளாதாரம் படிக்கும் மாணவரை கேட்டால் கூட இதை சொல்லுவர். ஜிடிபி, மத்திய பட்ஜெட், அரசின் செலவினம் என அனைத்தும் ஒரு ஆண்டை விட அடுத்த ஆண்டில் அதிகமாகத்தான் இருக்கும். எண்கள் என்ற அடிப்படையில் அதிகமாக இருப்பது முக்கியம் அல்ல. ஒட்டுமொத்த ஜிடிபி, செலவினத்தின் விகிதாச்சார அடிப்படையில் அதிக நிதி வழங்கப்பட்டுள்ளதா என்பதே முக்கியம் என்று பிரதமர் மோடிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். காங்கிரஸ் திமுக கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது இதுபோல விகிதாச்சார அடிப்படையில் அதிக நிதி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டது என்பதை பற்றி ப. சிதம்பரம் எதையும் குறிப்பிடவில்லை.